இங்க ஹீரோவோ ரொம்ப வருஷம் கல்யாணம் ஆகாம இருக்கான். புது ட்ரெஸ் போட்டு வெளில போனா கூட பார்க்குறவங்க, "என்னடா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சான்னு?" கேட்குறாங்க. சாவ போற நிலமையில இருக்க ஒரு தாத்தா கூட ட்ரெஸ்ஸ பார்த்துட்டு, "என்னடா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சாடான்னு?" கேட்டு அவன வெறுப்பேத்துறாரு. இந்த பக்கம் ஒரு பொண்ண காட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு அதே மாரி தான் மாப்பிள்ளையெல்லாம் பார்க்குறாங்களே சரி, ஆனா ஏதாவது ஒரு குறை சொல்லி அத தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல தான் இந்த பொண்ணுக்கு ஹீரோவோட ஃபோட்டோவ அனுப்புறாங்க. ஹீரோக்கும் அந்த பொண்ண காமிச்ச உடனே அவனுக்கு ரொம்ப புடிச்சு போயிருது. பொண்ணு பார்க்கறதுக்காக போயி, ஹீரோவும் அந்த பொண்ணும் தனியா நின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க எந்த மாரி மாப்பிள்ளை எதிர்பார்க்குறீங்கன்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்டா, "எனக்கு நல்ல ஃப்ரெண்டு தான் வேணும்" அப்படின்னு சொல்றா. உங்களுக்கு எந்த மாரிங்க வேணும்னு கேட்கும்போது, அந்த பையன் சொல்றான், "எங்க அப்பா வந்து ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு வரும்போது எங்க அம்மாவ லவ் பண்ணி வீட்டுக்கு போட்ல கூட்டு வந்துட்டாரு. எங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்க அம்மா எப்பலாம் மனசு கஷ்டப்படுறாங்களோ அந்த போட்ல போவாங்க. எங்க அப்பா கூட இருக்க மாரியே ஃபீல் பண்ணுவாங்க. நான் இது எதுக்கு சொல்றேன்னா, எங்க அம்மா மாரி ஒரு பொண்ண தான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்களும் அந்த மாரி இருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். உங்கள எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குன்னு" சொல்லும்போது, அந்த பொண்ணு சொல்றா, "உங்க ஃபேமிலிய பார்க்க நல்லா இருக்கு. ஆனா எங்க ஃபேமிலி அப்படி கிடையாது. நான் சொல்ற எதையுமே அவங்க காது குடுத்தே கேட்க மாட்டாங்கன்னும்போது, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் மாத்திடலாங்கன்னு" சொல்லி இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கும் அந்த பொண்ணு மேல லவ் வந்து அவன் நெனப்பாவே இருக்கான். இந்த பொண்ணும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா, அவங்க அம்மா மாரி ஒரு பொண்ணு வேணும்னு எதிர்பார்க்குறாருன்னும்போது, ஃப்ரெண்டு சொல்றா, "அவங்க அம்மா மாரி எதிர்பார்க்குறாருன்னா ரொம்ப நல்லவன். அவன விட்றாதன்னு" சொல்லி. கல்யாணத்த ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுக்காரங்க ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பேங்க் மேனேஜர்ன்னு சொன்னீங்களேன்னும்போது, ஹீரோ "நான் பேங்க் மேனேஜர்லாம் இல்ல. ஜஸ்ட் சேல்ஸ்ல மட்டும் தான் நான் இருக்கேன்னு" சொல்றான். அதுக்கப்புறம் வீட சுத்தி பார்த்துட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. நைட்டு ஹீரோக்கு ஃபோன் வருது. அவங்க மச்சான் கால் பண்றாரு. இந்த மாரி அவங்க பார்த்ததுல வந்து வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ வந்து நார்மலான வேலை பார்க்குறன்னு சொல்லி, உன்ன வந்து ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கடான்னவுடனே அவன் ரொம்ப மனசு கஷ்டப்படுறான். ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான், "நான் அவ கூட கற்பனையிலேயே வாழ்ந்துட்டேன்டா. இப்ப எப்புட்றா நான் அந்த பொண்ண மறக்கறதுன்னு." இந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஃபீல் பண்ணும்போது, "உன் குடும்பத்துக்காரங்க உன்னோட எண்ணத்த புரிஞ்சுக்கவே மாட்றாங்க. அந்த பையனும் உனக்கு புடிச்சிருந்தா இந்நேரம் அவன் இங்க வந்திருப்பான்லன்னு" சொல்லி வாய மூடுறதுக்குள்ள, ஹீரோவோ அந்த இடத்துக்கு அந்த பொண்ண பார்க்கறதுக்கு வரான். "உனக்கு என்ன புடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்க தான் இங்க வந்தேன்" அப்படின்னும்போது, "எனக்கு ஒண்ணு புடிச்சிருக்கு. ஆனா வீட்ட மீறி என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு" அந்த பொண்ணு சொல்றா. லவ் பண்ற பையனா இருந்தா மட்டும் பொண்ணுங்க வந்து வீட்ல வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அரேஞ்ச் மேரேஜ்ல புடிச்ச பையனை வந்து வீட்ல தைரியமா சொல்றது, "ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? 20 நிமிஷம் பேசின பையன் தானே, அவனுக்காக இப்படி பண்ணணுமான்னு. ஆனா நான் உங்களை லவ் பண்ணிட்டேங்க. உங்களை நல்லா பார்த்துக்கிறேன். எனக்காக உங்க வீட்ல போய் பேசுங்களேன்னு" கேட்கும்போது, "எனக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்லைங்கன்னு" அந்த பொண்ணு சொல்லிடுறா. சரி நான் கிளம்புறேன்னு இவன் அங்க அழுதுகிட்டே கிளம்புறான். போகும்போது அவன் சொல்றான், புடிச்ச 2 பேர் சேர்ந்து வாழ்றாங்கன்னா, அது அந்த பொண்ணு தைரியத்துல தான் சார்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறான். இவன் சொன்னது இந்த பொண்ணு மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க வீட்லயும் போய், "இதுக்கப்புறமா நான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு யார் முன்னாடியும் போய் டீ எடுத்துட்டு நிக்க மாட்டேன். நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு" சொல்லி இவங்க 2 பேரும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பையன் சொன்ன மாரியே ஒரு பெரிய போட்ல அவங்க அம்மா, இந்த பொண்ணு, இவன் எல்லாம் சந்தோஷமா போறாங்க.